ஒரு முறை உந்தன் திருமுகம் பார்க்க துடிக்கின்றே, உந்தன் திருமுக தரிசனம் பெற ஏங்கி தவிக்கின்றே. ஒரு முறை உந்தன் திருமுகம் பார்க்க துடிக்கின்றே, உந்தன் திருமுக தரிசனம் பெற ஏங்கி தவிக்கின்றே. ஏங்கும் விழியது ஏங்கும் விழியது.
அருமையான மாலை பொழுதில் அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களாக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் திருக்கொடியினை புனிதம் செய்து திருக்கொடியினை ஏற்ற இருக்கின்ற நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றிய தற்பொழுது கிராப்பட்டி பங்கின் பங்கு பணியாளராகவும் கிராப்பட்டி மறைவட்டத்தினுடைய மறைவட்ட அதிபராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை விக்டர் இமானுவேல் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளிலே திருக்கொடியேற்றத்தை தொடர்ந்து திருப்பலியிலே நமக்காக ஜெபித்து மறையுரை சிந்தனைகளை வழங்க இருக்கின்ற அருள் பணியாளர் நம்முடைய திருச்சியில் பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகின்ற அருள்பணி டைனீசியஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அருமையான மாலை பொழுதிலே இப்பொழுது நாம் அனைவரும் ஒரே மனத்தினராய் இணைந்து நம்முடைய நன்றியறிதல்களை எல்லாம் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அற்புத குழந்தை இயேசுவின் திருப்பாதத்திலே ஏறெடுப்போம். கொடியேற்றம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். இந்த அருமையான ஒரு நிகழ்விலே திருவிழாவினுடைய துவக்க நிகழ்விலே நம்முடைய நன்றியறிதல்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் இந்த நேரத்தில் நாம் எடுத்து வைப்போம். நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் அற்புத குழந்தை இயேசுவினால் நமக்கு கேட்கப்பட்டு ஆசீர்வாதமாக வழங்கப்படும். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அற்புத குழந்தை இயேசு ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்த கூடியிருக்கிற நம் அனைவரையும் அபரிவிதமாக இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்க இருக்கிறார். எனவே இப்பொழுது இந்த கொடியானது புனிதம் செய்யப்பட இருக்கின்றது. தந்தை விக்டர் இமானுவேல் அவர்கள் இப்பொழுது இந்த திருக்கொடியினை புனிதம் செய்கின்றார்கள். பக்தியோடு நாம் இந்த திருநிகழ்விலே பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மக்களாகிய நாங்கள் எங்கள் பாதுகாவலராகும் உம்முடைய திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசுவின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த திருக்கொடியினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த கொடியானது உயரே ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களிலே இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம்முடைய திருமகனாகிய அற்புத குழந்தை இயேசுவை நினைவு கூர்ந்து அவருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்று உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திட அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த திருக்கொடியினையும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பக்தியோடு நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இப்பொழுது திருக்கொடியானது உயிரை ஏற்றப்படுகின்றது.
குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். அருள் தாருமே எமக்கு அருள் தாருமே, வளம் தாருமே வாழ்வில் வளம் தாருமே. அருள் தாருமே எமக்கு அருள் தாருமே, வளம் தாருமே வாழ்வில் வளம் தாருமே. குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே நாங்கள் உம்மையே தேடி ஓடி வந்தோம். நாடி வந்து உம்மையே பாடி புகழ்கின்றோம். பாடி நாங்கள் உம்மையே தேடி ஓடி வந்தோம். நாடி வந்து உம்மையே பாடி புகழ்கின்றோம். தீராத துன்பங்கள் தீர்க்க வேண்டி உம்மிடம், தீராத துன்பங்கள் தீர்க்க வேண்டி உம்மிடம். எம் கோயில் தெய்வமே உம் பாதம் பணிகிறோம். எம் கோயில் தெய்வமே உம் பாதம் பணிகிறோம். குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே என்னை மகிமை செய்ய உமக்கு ஆசீரளிப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பு குழந்தை இயேசுவே. என்னை மகிமை செய்ய உனக்கு ஆசீரளிப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பு குழந்தை இயேசுவே. பல நூறு மக்களும் அருள் வேண்டும் போது, பல நூறு மக்களும் அருள் வேண்டும் போது பல கோடி வரம் தரும் எங்கள் குழந்தை இயேசுவே. பல கோடி வரம் தரும் எங்கள் குழந்தை இயேசுவே. குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். அருள் தாருமே எமக்கு அருள் தாருமே, வளம் தாருமே வாழ்வில் வளம் தாருமே. அருள் தாருமே எமக்கு அருள் தாருமே, வளம் தாருமே வாழ்வில் வளம் தாருமே. குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறை இல்லம் அன்புடனே. வானக
ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம் இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம் இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசிர்வதித்து வரவேற்க, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க, கரமிரித்து இங்கே காத்திருக்கின்றீர். கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால்தான் அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எங்களோடு இருக்கின்றீர். எனவே எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தந்தையோடும் தூய ஆவியோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே. ஆட்சி புரியும் இயேசுவே. ஆமென். ஆமென். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அற்புத குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்தவர்களாக இந்த ஜெபத்தை சொல்ல சொல்ல தொடர்ந்து சொல்லி ஜெபிப்போம். இனிய குழந்தை இயேசுவே, இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் என் மீது கொண்ட அன்பால் எனக்காக எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் என்னை முழுவதும் உமக்கு கையளித்து உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் உம் திரு குழந்தை பருவத்தின் உம் திரு குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசுவே,
உமது தாழ்ச்சியையும் பிறர் அன்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவுக்கு நவநாள் ஒப்பு கொடுத்து இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அற்புத குழந்தை இயேசு ஆண்டவர் இந்த நாளில் சிறப்பான விதத்தில் நம்ம ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பகுதியில் வாழுகிற அனைத்து மக்களையும் திருநகர் அற்புத குழந்தை இயேசுவின் அருள்தலம் நாடி வந்து மன்றாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டி இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களுக்கும் அற்புத குழந்தை இயேசு நிறைவேற்றி தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், தங்களுடைய குடும்பத்தில் நடந்தேறி இருக்கின்ற நன்மைத்தனங்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி கூறி திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களினுடைய நன்றி எறிதல்களையும் ஏற்று தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்பங்களிலே மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றி வேண்டி ஒப்பு கொடுத்திருக்கிற குடும்பங்களினுடைய கருத்துக்களையும் ஆண்டவர் தாமே அருள் கூர்ந்து நிறைவேற்றி தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் நாம் இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே தொடர்ந்து சிறப்பாக ஜெபிப்போம். சொல்ல சொல்ல இந்த ஜெபங்களை எல்லாம், இந்த ஜெபத்தை சொல்லி நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று குறுக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை சில மணி துளிகள் அமைதியாக நம்முடைய நன்றி எறிதலையும் வேண்டுதலையும் அற்புத குழந்தை இயேசுவின் திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். சிறிய குழந்தை இயேசுவே, வானக தந்தையை அப்பா என்று வாஞ்சையோடு அழைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நாங்களும் உம்மோடு ஒன்று சேர்ந்து அந்த அன்பு தந்தைக்கு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பு பலியாக அவருக்கு உண்மையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மோடு எங்களையும் கூட்டி சேர்த்து அவருக்கு காணிக்கையாக்குகிறோம். எங்களுக்காக மட்டுமல்ல, பரந்த இவ்வுலகில் வாழும் எல்லா மக்களுக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம். நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளார். ஆட்சியின் பொறுப்பு அவருடைய தோள் மேல் இருக்கும். அவருடைய பெயரோ வியத்தக ஆலோசனையாளர், வல்லமையுள்ள இறைவன், முடிவில்லாத தந்தை, அமைதியின் மன்னன் என வழங்கப்படும். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அமைதியோடும் நீதியோடும் வாழ்வோம் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கும் உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வுடன் நம் ஆண்டவரும் மீட்பருமான அற்புத குழந்தை இயேசுவின் கொடியேற்ற திருப்பலிக்கு இருகரம் கூப்பி இன்முகத்துடன் வரவேற்கிறோம். அவரவருக்கு உரியதை அவரவரிடம் கொடுப்பதே நீதி என்று அறநெறி இறையியல் கூறுகிறது. இந்த நீதி எல்லோரின் இதயங்களிலும் மலர்ந்துவிட்டால் இந்த உலகம் அமைதி பூங்காவாகிவிடும். நம் ஆண்டவர் விரும்பிய இறையாட்சியும் இதுவே. ஆகவே இந்த நீதியும் அமைதியும் நம் இதயங்களில் மலர வேண்டுமென இறையருள் வேண்டி இணைவோம் இந்த புனித பலியில். அன்பார்ந்தவர்களே, நன்றி உணர்வோடும் நம்பிக்கை உணர்வோடும் அற்புத குழந்தை இயேசுவின் அருள் தளத்தை நாம் நாடி வந்து இந்த திருவிழா கொடியேற்ற திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பங்களிலும் பங்கு இறை சமூகத்திலும் அற்புத குழந்தை இயேசு ஆற்றியிருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் இப்பலியில் நாம் நமது நன்றியை காணிக்கையாக்குவோம். மேலும் நமது உள்ளத்திலே இருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அற்புத குழந்தை இயேசு கனிவோடு கேட்டு நிறைவேற்றி தந்தருள வேண்டுமென அவரது அருளையும் ஆசியையும் நம்பிக்கையோடு இப்பலியிலே இறைஞ்சி வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வினை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனான
பாவங்களை போக்குபவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களை நீர் எந்த அளவு அன்பு செய்தீரெனில் ஓர் அன்பு குழந்தையாக உமது திருமகனையை எங்களுக்கு அளித்தீரே. அவரது வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி குழந்தை போல அன்பாகவும் நேர்மையாகவும் முயன்று நடக்க எங்களுக்கு வரமருளும். உம்மோடு தூய ஆவியோடும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய அதே குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை முத்துக்கள் 18 முதல் 20 முடிய. அக்காலத்தில் மோசே கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குலங்களுக்கென்ன கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நீதிபதிகளையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய். அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். நீதியை திரித்து விடாதே, ஒரு தலை சார்பாக செயல்படாதே, கையூட்டு வாங்காதே. ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும், நேர்மையாளரின் வாழ்க்கை புரட்டிவிடும். நீதியை நீதியை மட்டுமே நிலைநிறுத்து. அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடைமையாக்கிக் கொள்வாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காலத்தில் நீதி தழை தோங்கும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உமது எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி
தழை தோங்கும். ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரினை என்றும் அவரே காத்துக் கொள்வார். ஏழைகளின் உயிரினை என்றும் அவரே காத்துக் கொள்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். நீதி தழைத்தோங்கும். நீதி தழைத்தோங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் மிகுந்த கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 46 முதல் 56 வரை. அக்காலத்தில் மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார்.
மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலருக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆலய பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவின் விழாவை நாம் திருக்கொடியேற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த விழா நாட்கள் நம் மனங்களுக்கு இறை அமைதியையும் ஆசிரையும் கொண்டு வருகின்ற நாட்களாக அமைய வேண்டுமென்றும், நம் குடும்பங்களில் அமைதியும் இறை ஆசிரும் நிறைவாக கிடைக்கச் செய்கின்ற நாட்களாக அமைய வேண்டுமென்றும் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம். இந்த நாட்களில் நாம் கேட்கின்ற சிந்தனைகள், இந்த நாட்களில் நாம் செய்கின்ற இறை வேண்டல்கள் எல்லாம் அருளின் நாட்களாக நமக்கு அமைந்து இறை ஆசிரை நிறைவாக பெற்றுத்தருகின்ற நாட்களாக இவை அமையட்டும். நம்முடைய விழாவின் முதல் நாளாகிய இன்று அமைதியோடும் நீதியோடும் வாழ்வோம் என்ற மைய சிந்தனையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்னர் பூனாவில் நான் விவிலியத்தில் உயர்கல்வி பயின்று கொண்டிருந்த பொழுது என்னோடு அருள் சகோதரி ஒருவரும் தனது படிப்பை தொடங்கியிருந்தார். அவரிடம் நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்கள் என்று கேட்டேன். அவர் அமைதியின் தூதுவர்கள் சபையை சார்ந்தவர் என்று கூறினார். நான் அவரிடம், அப்படியென்றால் நீங்கள் என்ன பணிகள் செய்கிறீர்கள் அமைதிக்காக என்ற கேள்வியை எழுப்பினேன். அவர் கூறினார், நாங்கள் இல்லங்களை சென்று சந்திப்போம், குடும்பங்களில் அவர்களை ஜெபமாலை ஜெபிக்கச் செய்வோம், இறை வார்த்தையை வாசிக்கச் செய்வோம், குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்க்க முயற்சி எடுப்போம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். நான் அவரிடம், இவையெல்லாம் நல்ல பணிகள்தான், ஆனால் ஆழமான அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் நீதிக்காக உழைக்க வேண்டாமா? சமூக நீதிக்காக நீங்கள் செயல்பட முன்வர வேண்டாமா? அதற்காக ஏதாவது செய்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டபொழுது, அது எங்களுடைய சபையின் தனி வரம் அல்ல, எனவே அத்தகைய சமூக நீதி செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவதில்லை என்று அவர் கூறினார். அன்பிற்கினியவர்களே, எங்கே அமைதி வர வேண்டுமோ அங்கே அடிப்படையில் நீதி நிலவ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நமது அண்டை நாடான இலங்கையில் பல ஆண்டுகளாக போர் நடந்தது, அமைதியற்ற சூழல் நிலவியது நமக்கு தெரியும். இப்பொழுது அங்கே அமைதி நிலவுகிறது. ஆனால் போரும் அமைதியற்ற சூழலும் ஏன் அங்கே ஆரம்பித்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், தமிழர்கள் சிங்களர்களுக்கு நிகராக நடத்தப்படவில்லை. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூகத்திலும் இவர்கள் இரண்டாம் தரமாக ஒதுக்கப்பட்டார்கள். எனவே சமூக சமத்துவம் இன்மையினால் அங்கே அமைதியற்ற சூழலும் போரும் வந்தது நமக்கு தெரியும். எனவே எப்பொழுது அங்கே நீதி நிலைநாட்டப்படவில்லையோ அப்பொழுது அங்கே இருக்கின்ற அமைதி மேலோட்டமான அமைதியாகத்தான் இருக்க முடியும். எனவே நீதியின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகின்ற அமைதிதான் அது நிரந்தரமானதாக முழுமையானதாக அது இருக்க இயலும். எனவே நாம் இன்று நீதியையும் அமைதியையும் பற்றி ஆழமான அருள் சிந்தனை செய்கிறோம். இவை இரண்டும் மானிட வாழ்விற்கு மிகவும் முக்கியமான இரண்டு மதிப்பீடுகளாக இருக்கின்றன. மக்களின் வாழ்விற்கான இறைவனின் திட்டமாக இவை இருக்கின்றன. இவற்றில் நாம் முதலில் நீதியை சிந்திப்போம். திருவிவிலியம் நீதியை பற்றி சொல்லும் பொழுது அது இறைவனுடைய இயல்பு என்று கூறுகிறது. எசாயா இறைவாக்கினர்
30வது அதிகாரம் 18வது வசனத்தில், ஆண்டவர் உங்களுக்கு கருணை காட்டுவாராக, அவர் மனங்கனிந்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக, ஏனென்றால் அவர் நீதியின் கடவுள் என்று கூறுகிறது. எனவே இறைவனுடைய இயல்பு நீதியை கொண்ட இயல்பாக இருக்கிறது என்று அந்த இறைவாக்கினர் எடுத்து கூறுகிறார். அதே இறைவாக்கினர் தன்னுடைய நூலில் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், படைகளின் ஆண்டவர் நீதியினால் உயர்ந்திருப்பார், இஸ்ரவேலின் தூயவர் தம்முடைய நேர்மையினால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார் என்று கூறுகிறார். எனவே இறைவனின் உயர்வும் அவருடைய புனிதமும் அவருடைய தூய்மையும் சிறப்பும் நீதியில்தான் அடங்கி இருக்கின்றன என்று அவர் அங்கே நமக்கு எடுத்து கூறுகிறார். திருப்பாடல் ஆசிரியர் 86வது திருப்பாடல் 14வது வசனத்தில், நீதியும் நேர்மையும் உமது அரியணைக்கு அடித்தளங்கள் என்று கூறுகிறார். எனவே விவிலியம் இறைவனின் இயல்பாக இந்த நீதியை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதே விவிலியம் நீதிதான் சீயோனுக்கு மீட்பு என்றும் கூறுகிறது. சீயோன் என்பது எருசலேமுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உலகில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகிற்குமே ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே மக்களுக்கெல்லாம் மீட்பு எதன் மூலம் வருகிறது என்றால் அது நீதியின் மூலம்தான் என்று எசாயா இறைவாக்கினர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் அருமையாக கூறியிருக்கிறார். நீதி சீயோனை மீட்கும், நேர்மை மனம் திரும்புகிறவர்களுக்கு வாழ்வழிக்கும் என்று கூறுகிறது. அன்பிற்கினியவர்களே, இவ்வாறு இறைவனின் இயல்பை நீதியாக கூறுகின்ற விவிலியம் சீயோனுக்கு மீட்பு என்பது இந்த நீதியின் மூலமே வருகிறது என்பதையும் சொல்லி அந்த நீதியின் மற்றொரு பரிமாணத்தையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நீதி என்றவுடன் நம் மனங்களில் குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம்தான் எழுகிறது. விவிலியத்திலும் பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கின்றன. உடன்படிக்கை சட்டங்கள், லேவியர் சட்டங்கள், தூய்மை சட்டங்கள், இணை சட்டங்கள் என்பன எல்லாம் மக்கள் மத்தியில் நீதியை நிலைநாட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட சட்டங்கள் தான். அவையெல்லாம் இந்த குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனையையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரத்தையும் முன்னிறுத்துவனவாக இருக்கின்றன. ஆனால் இவற்றையும் கடந்த நீதியின் மற்றொரு பரிமாணம் அங்கே பளிச்சிடுகிறது. அதுதான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு வழங்குவதும், கைவிடப்பட்டவர்களை கைதூக்கி விடுவதும், வீழ்ந்து போனவர்களை வாழ வைப்பதும் என்ற சமூக மாற்று செயல்பாடுகளாக அங்கே அது வெளிப்படுகிறது. இத்தகைய நீதியை நிலைநாட்டத்தான் இறைவாக்கினர்கள் நமக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆமோஸ் இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 24வது இறைவசனத்தில், உங்களுடைய விழாக்களை நான் அருவருக்கிறேன், உங்களுடைய வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை, மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று அவர் கூறினார். அவர் கூறியதன் பொருள் என்ன? ஒடுக்கப்பட்டவர்களை நீங்கள் கைதூக்கி விடுங்கள், வாழ்க்கையில் வீழ்ந்து போனவர்களுக்கு நீங்கள் வாழ்வதற்கான வழிகாட்டுங்கள் என்பதாகத்தான் இருந்தது. எசாயா இறைவாக்கினர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுங்கள், திக்கற்றவர்களுக்காக நீங்கள் நீதி செய்யுங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள் என்று கூறுவதெல்லாம் இத்தகைய சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர் தந்த அழைப்பாகவே இருக்கிறது.
மீகா இறைவாக்கினர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூட ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் நீதியோடு இருப்பதையும் நீங்கள் இரக்கச் செயல்கள் புரிவதையும் ஆண்டவர் முன் பணிவோடு இருப்பதையும் தான் அவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். வேறு எதை அவர் எதிர்பார்க்கிறார் என்ற கேள்வியை கேட்கிறார். அன்பிற்கினியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் நீதியை அத்தகைய நீதி தன்மையோடு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நீதி தலைவர்களும் பிற தலைவர்களும் கையூட்டு வாங்காமல், நீதியை புரட்டாமல், நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் நீங்கள் நீதியை மக்களுக்கு வழங்குங்கள் என்று கூறுகிறது. எனவே அத்தகைய நீதிமன்றம் சார்ந்த நீதி மட்டுமல்ல, சமூக நீதி, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக செய்யப்பட வேண்டிய நீதியையும் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவின் முதலில் வருகின்ற பேருடைமையில் நீதியை பற்றி எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். 4வது பேருடைமையில் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவு பெறுவர் என்று கூறியிருக்கிறார். 8வது பேருடைமையில் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி அவர்களுக்குரியது என்று கூறியிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, நீதி என்பது உறவை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. நீதி என்றால் என்ன? ஒருவருக்கு உரியதை கொடுப்பது நீதி என்று நாம் கூறுகிறோம், என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் இறை நீதி என்பது ஒருவருக்கு உரியதை மட்டும் கொடுப்பதல்ல, ஒருவர் நிறைவாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரத்தில் திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் உவமையில் காலையில் 9 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒரே விதமான ஊதியம் கொடுக்க சொன்ன ஆண்டவரின் கருத்து என்ன? ஒருவருக்கு உரியதை மட்டும் கொடுப்பதல்ல நீதி, ஒருவர் நிறைவாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதுதான் இறை நீதி என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, இன்று சமூகத்திலும் சமயத்திலும் பண்பாட்டிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் எத்தனை விதமான அநீதிகள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஜாதியின் பெயரால் எத்தனை மக்கள் மனித மாண்பும் சமத்துவமும் மறுக்கப்பட்ட நிலையில் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சமயத்தின் பெயரால் சிலர் அதிகாரத்தில் இருப்பதும் அந்த சமய அதிகாரம் அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்படாத சமய அநீதியின் வடிவங்களை நாம் பார்க்கவில்லையா? பொருளாதாரத்தில் ஒரே விதமான பணியாற்றுகின்ற இருவரில் ஒருவர் அரசு அங்கீகாரம் பெற்ற பணியை செய்பவர் என்பதால் லட்சக்கணக்காக ஊதியங்களை பெறுவதும், அதே பணியை ஆற்றுகின்ற வேறொருவர் சில ஆயிரங்களை மட்டுமே ஊதியமாக பெறுவதும் இந்த சமூகத்தின் பொருளாதார அநீதியின் வெளிப்பாடல்லவா? பண்பாட்டின் பெயரால் எத்தகைய அநீதிகள் இங்கே திணிக்கப்படுகின்றன. நம்முடைய பண்பாட்டு வடிவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு மேலை நாட்டு பண்பாடுகளும் வெற்றி பெற்றவர்களின் பண்பாடுகளும் இங்கே திணிக்கப்படுவதை நாம் பார்க்கவில்லையா? இவ்வாறு அநீதியின் வடிவங்களை நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் பல நிலைகளில் கண்டு கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நிலைகளிலெல்லாம் நீதிக்காக குரல் கொடுக்க நம்மால் இயன்ற அளவு நீதி சார்புள்ளவர்களாக நாம் சிந்திக்க செயல்பட நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இந்த நீதி இருந்தால்தான் அமைதி என்பது கிடைக்கும். அமைதி என்பது நீதியின் கனி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் ஒருவர் ஒருவரை பார்க்கும் பொழுது
காலை வணக்கம் மாலை வணக்கம் என்று நாம் கூறுவது போல கூறுவதில்லை. அவர்கள் ஷாலோம் என்ற எபிரேய சொல்லை சொன்னார்கள். அந்த சொல்லிற்கு அமைதி என்பதுதான் பொருள். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். அந்த அமைதி என்பது உங்களுக்கு உடல் நலமும் உள்ள நலமும் உங்கள் வாழ்விற்கு தேவையான செல்வமும் கல்வியும் உங்களுக்கு வேண்டிய வேலைவாய்ப்பும் அனைத்து நலன்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்பதை முதலில் உணர்த்தியது. அதே நேரம் அந்த அமைதி என்பது உங்களுக்கு நல்லுறவும் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானமும் நல்ல மனிதர்களின் தொடர்பும் உங்கள் வாழ்வுக்கு கிடைக்கட்டும் என்பதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அமைதி என்பது உறவிலிருந்து எழுகின்ற ஒரு சொல்லாக இருந்தது. ஒருவர் தன்னோடும் தன்னை சுற்றி வாழ்பவர்களோடும் இறைவனோடும் அவர் சரியான உறவு கொண்டிருந்தார் என்றால் அவர் அமைதியான வாழ்வை அனுபவிப்பவராக அவர் இருந்தார். அமைதி என்பது போரும் பகையும் இல்லாமல் வாழ்ந்து விடுவது மட்டுமல்ல. நாம் வாழுகின்ற சூழல்களில் எல்லாம் இறைவனின் திட்டத்தையும் திருவுளத்தையும் கொண்டு வருவது. இங்கே எங்கெல்லாம் பிளவும் பிரிவும் இருக்கிறதோ அங்கே மன்னிப்பையும் இணக்கத்தையும் கொண்டு வருவது. இங்கே எங்கெல்லாம் வாழ்க்கையில் மக்கள் வீழ்ந்து போயிருக்கிறார்களோ அங்கே உயர்வையும் எழுச்சியையும் கொண்டு வருவதெல்லாம் அமைதியின் பணியாகத்தான் இருக்கின்றன. ஆண்டவர் கூட மலைப்பொழிவின் பேருடைமைகளில் 7வது பேருடைமையாக மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீங்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவீர்கள் என்று கூறியிருக்கிறார். அவர் அமைதியை விரும்புகின்றவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லவில்லை, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று கூறியிருக்கிறார். அதன் பொருள் என்ன? அமைதியை விரும்புவது எளிது, ஆனால் அமைதிக்காக உழைப்பது என்பது சிரமம். அது பல சவால்களை கொண்டு வரக்கூடியது. அத்தகைய அமைதிக்காக உழைத்தோம் என்றால் நாம் கடவுளின் மக்கள் எனப்படுவோம். அப்படி என்றால் என்ன? ஒருவரின் மகன் என்றால் என்ன? அவர் அவருக்கு இணையானவர் என்ற பொருள். நாம் கடவுளின் மக்கள் என்றால் நாம் கடவுளை ஒத்த செயல்களை செய்பவர்களாக அமைதியை ஏற்படுத்தும் பொழுது நாம் இருக்கிறோம் என்பதாக அது இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தியில் மரியாவின் பாடல் வாசிக்கப்பட்டது. மரியா விவிலிய கடவுள் அறவாழ்விலும் அரசியல் வாழ்விலும் பொருளாதார வாழ்விலும் புரட்சியை ஏற்படுத்தி மாபெரும் மாற்று சமூகத்தை உருவாக்கி நம் மத்தியில் நீதியையும் அமைதியையும் நிலைநிறுத்தியதை அங்கே அவர் முழக்கமிட்டு அறிவிக்கிறார். நாமும் அமைதியை ஏற்படுத்த அழைக்கப்படுகிறோம். இன்றைய உலகில் எத்தனை போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் போர் நின்றபாடில்லை, இஸ்ரேலில் போர் நின்றபாடில்லை. இன்னும் பல இடங்களில் இத்தகைய போர்களும் அமைதியற்ற நிலைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய நிலையில் இல்லை என்றாலும் வெவ்வேறு வடிவங்களில் இந்த அமைதியற்ற நிலைகளும் இத்தகைய மனக்கசப்புகளும் பகைமைகளும் இணக்கமற்ற சூழல்களும் நம்முடைய குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் நம்முடைய பங்கு சமூகத்திலும் நாம் காண்பதில்லையா? எனவே அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களில் மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். நீங்கள் நன்றியோடு கூடிய இறை வேண்டலில் ஈடுபடுங்கள், உங்களுடைய மனங்களில் எழுவதை விண்ணப்பங்களாக மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்து வையுங்கள், எதை குறித்தும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளங்களில் ஊடுருவும் என்று அவர் கூறுகிறார். எனவே ஆழமான அமைதியை, இறை அமைதியை
நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இறைவனிடம் நம்முடைய துன்பங்களை எடுத்து சொல்பவர்களாக இறைவன் காட்டுகின்ற வழியில் வாழ்பவர்களாக நீதியின் குரலாக நாமெல்லாம் மாற அழைக்கப்படுகிறோம். அன்பிற்கினியவர்களே, அமைதி என்பது ஒரு தொடர் செயல்பாடு. அது ஒரு நாள் இரு நாள் முடிந்து விடுகின்ற ஒரு செயல்பாடு அல்ல. நம்முடைய வாழ்வு முழுவதும் தொடர்ந்து அதற்காக நாம் உழைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அமைதி என்பது நீதியின் பலனாக விளைவது. நீதியின் மேல் கட்டி எழுப்பப்படுகின்ற அமைதிதான் நிலையான அமைதியாக இருக்க இயலும். எனவே இந்த இரண்டு மதிப்பீடுகளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு மிகவும் அடிப்படையானவையாக இருக்கின்றன. எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் 85வது திருப்பாடல் 10வது வசனத்தில் அழகாக குறிப்பிடுகிறார், நீதியும் அமைதியும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் என்று கூறுகிறார். எனவே எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே அமைதி மலர்கிறது. எனவே நாமும் நம்முடைய ஆலய விழாவை, நம்முடைய பங்கு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில், இந்த முதல் நாளில் நான் நீதி சிந்தனை உள்ளவராக இருக்கிறேனா, அமைதியின் தூதுவராக இருக்கிறேனா என எண்ணி பார்த்து ஆண்டவர் எவ்வாறு இவை இரண்டையும் கொண்டவராக வாழ்ந்தாரோ நாமும் அத்தகைய வாழ்வு வாழ இறைவனிடம் அருள் வேண்டுவோம். ஆமென். எல்லோரும் எழுந்து நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறை தந்தையிடம் சமர்ப்பிப்போம். பாதம் சேர வேண்டும், நேச தந்தாயுந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும், நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும், நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும், நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். வாழ்வின் ஊற்றாய இறைவா, நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும்
கனிவோடு ஏற்று எங்களுக்கு தேவையான வரங்களை நிறைவாக தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பீடத்தில் காணிக்கையாய் உள்ளம் நெருங்கிய இதயத்திலே உந்தனருளை நாளும் உணர்ந்திடவே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னையே உம் பீடத்தில் காணிக்கையாய் உள்ளம் நொறுங்கிய இதயத்திலே உந்தனருளை நாளும் உணர்ந்திடவே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே வாழ்வின் கொடைகள் தந்தார் வாழ்வை எமக்கு தந்தார் வாழ்வின் கொடைகள் தந்தார் உம் வாழ்வை எமக்கு தந்தார் துன்புறும் வாழ்வில் அருட்டுணையாய் நின்றாய் ஏற்றருள்வாய் எம்மை திருப்பலி பொருளாய் துன்புறும் வாழ்வில் துணையாய் நின்றாய் ஏற்றருள்வாய் எம்மை திருப்பலி பொருளாய் ஏற்றருள்வாய் எம்மை திருப்பலி பொருளாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னையே உம் பீடத்தில் காணிக்கையாய் இதயத்திலே உந்தனருளை நாளும் உணர்ந்திடவே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னையே அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, குழந்தை இயேசு என்று இனிய பெயரை சூட்டி நாங்கள் அன்போடு அழைக்கும் உமது அன்பு திருமகனோடு இணைந்து எங்களையே உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த காணிக்கையை கனிவோடு ஏற்று விருப்பு வெறுப்புகளிலும் இன்ப துன்பங்களிலும் வெற்றி தோல்விகளிலும் அவரை போல நாங்கள் வாழ்ந்திட வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தை மனிதரானார் என்னும் மறையுண்மையின் வாயிலாக உமது மாட்சிமையின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பு எங்களை ஆட்கொள்கின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் உம்முடைய திரு பாதத்திலே கூடியிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் இந்த நாளில் அற்புத குழந்தை இயேசுவுக்கு திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்து செபிக்கின்ற நன்றி கூறுகின்ற குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உமது திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நான் தேடும் சொந்தங்கள் இன்பம் தருவதில்லை, வாழ்வில் நிறைவு தருவதில்லை. இனிமை தரும் முன்னுறவில் நிலையாய் நான் வாழ, இதமாய் இன்பசமாய் உரையாடிடு உறவாகிடு. இவை மூடி இதயம் திறந்தே நீரைவாய் உள்ளத்தில் அமர்ந்திடவா. இப்போது
காப்பார். என் வாழ்வு உனக்கான சான்றாகட்டும். இனிமை தரும் உன் உறவு நிலையாய் நான் வாழ. இதவா என் வசமாய் உரையாடிடு உறவாகிடும். இவை மூடி இதயம் திறந்தே நீரைவாயின் உள்ளத்தில் அமர்ந்திடவா. மனமான சுமை கூட காற்றாகிடு. கரமதிலே என்னை தாங்கி நிஜம் காத்திட்டார். கனமான சுமை கூட காற்றாகிட. கரமதிலே என்னை தாங்கி நிலம் காத்திட்டார். கருத்தாக என்னை காக்கும் தாய் போல கனிவாக சுமந்தென்னை நீ தாங்கினார். என் வாழ்வின் பலமாக நீ ஆகினார். இதயத்தின் தலைவா மரியின் புதல்வா. ஈகமதில் என் வாழ்வு உனதாகட்டும். இனிமை தரும் உன் உறவில் நிலையாய் நான் வாழ. இதவாய் என் வசமாய் உரையாடிடு உறவாகிடு. இமை மூடி இதயம் திறந்தே இறைவாயின் உள்ளத்தில் அமர்ந்திடவா. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவுக்கு 42வது ஆண்டு திருவிழாவை நம் அனைவரும் இணைந்து இன்றைய நாளில் திருக்கொடியேற்றி இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய நாளில் திருக்கொடியேற்றி திருப்பலி நிறைவேற்றிய அருள் பணியாளர் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய பங்கில் முன்னாள் பங்கு தந்தையாக பணியாற்றிய தற்பொழுது கிராப்பட்டி பங்கின் பங்கு தந்தையாகவும் கிராப்பட்டி மறைவட்டத்தினுடைய அதிபராகவும் இருக்கின்ற நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் இடம்பெற்ற தந்தை விக்டர் இமானுவேல் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அப்பா ராஜேஷ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்துகின்றார்கள். சகோதரி அனிதா தந்தை அவர்களுக்கு எளிய அன்பளிப்பை வழங்குகின்றார்கள். இன்றைய நாளில் நாம் சிந்தித்திருக்கின்ற தலைப்பு அமைதியோடும் நீதியோடும் வாழ்வோம் என்று. எங்கேருந்து ஃபாதர் இந்த தலைப்பெல்லாம் பிடிச்சாரு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசித்திருக்கலாம். இந்த திருவிழாவில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் யூபிலி ஆண்டில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்களாக அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே திருத்தந்தை அவர்களினுடைய அறிவுறுத்தல்களை தான் இந்த யூபிலி ஆண்டிலே இந்த திருவிழாவின் சிந்தனை தலைப்புகளாக எடுத்திருக்கின்றோம். இந்த முதல் நாளில் மிக சிறப்பாக தன்னுடைய
விவிலிய மேற்கோள்களை எல்லாம் மிக தெளிவாக எடுத்துக்காட்டி அமைதியோடும் நீதியோடும் நாம் வாழ அழைப்பு விடுத்திருக்கின்ற அருள் பணியாளர் தந்தை டைனீசியஸ் லாரன்ஸ் அவர்கள் தூய பவுல் இறையியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் எனக்கும் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார்கள். இந்த நாளில் வருகை புரிந்து நமக்கு மிக சிறந்த மறையுரை கருத்துக்களை வழங்கி நம்மளை சிந்திக்க செயல்பட அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் தந்தை அவர்களுக்கு சகோதரர் சேஸ்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகின்றார்கள். சகோதரி ஜிம்சி அவர்கள் எளிய அன்பளிப்பை வழங்குகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மிகவும் சிறப்பாக இந்த கொடியேற்ற திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். கொடியேற்ற திருப்பலியில் நிறைய நேரம் நின்று கொண்டிருந்தீர்கள். பார்த்தேன், மனசுக்குள்ளார ஏன் ஃபாதர் இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறாரு அப்படின்னு நினச்சிருக்கலாம். குழந்தை இயேசுவினுடைய நவநாள் ஜெபம் சொல்ல வேண்டும். திருப்பலியினுடைய தொடக்கத்தில் வழிபாடு நின்று கொண்டு நாம் நிறைவேற்றுவது வழக்கம். இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் பொறுமையோடு நீங்கள் அனைவரும் பங்கெடுத்தீர்கள். கண்டிப்பாக இறை வழிபாட்டிற்காக நாம் முன்னெடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பொருத்தல்களும் நிச்சயமாக கடவுளுடைய ஆசிரை நமக்கு நிறைவாக பெற்றுத்தரும். இந்த நாளில் பொறுமையோடு அனைத்து வழிபாட்டு நிகழ்வுகளிலும் பங்கெடுத்திருக்கின்ற உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலியானது மாலை நேரத்தில் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி கருத்துக்கள் எழுதப்படும். திருவிழாவன்று நீங்கள் பயன்படுத்துகிற மெழுகுதிரியும் வைக்கப்பட்டிருக்கும். எனவே நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மீட்பராம் குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனு குலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரது வாழ்வும் இறப்பும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பு அளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, திருநகர் பங்கை விட்டு சென்று 22 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இங்கு பங்கு தந்தையாக பணியாற்றிய நினைவுகள் இன்னும் பசுமையாக இருக்கின்றன. 22 ஆண்டுகளானாலும் என்றும் குறையாத உங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவின் திருவிழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்ற இந்த இனிய நாளிலே என்னையும் தந்தை டைனீசியஸ் அவர்களையும் இந்த திருப்பலிக்காக அழைத்து உங்களோடு இணைந்து உங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஜெபிப்பதற்கு வாய்ப்பளித்த உங்களது பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை இரட்சகராஜ் அவர்களுக்கும் திருத்தொண்டர் ஜார்ஜ் ஜெனோ அவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இருவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புத குழந்தை இயேசு நம் அனைவரையும் நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சியின் ஒளியால் உங்கள் உள்ளத்தை நிரப்புவாராக.
மனுவுருவான வார்த்தையானவர் அமைதியையும் ஆசியையும் அக்களிப்பையும் அழைத்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் தூய ஆவியானவர் உங்களை ஒரே குடும்பமாக இவ்வுலகில் இணைத்து நித்திய பேரின்பத்திற்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. தேடி ஆசி தந்த குழந்தை இயேசுவே, நன்மை கோடி நித்தம் செய்தாய் குழந்தை இயேசுவே. உன்னை மகிமை செய்ய செய்ய நாங்கள் வந்தோமே, உன்னை மாற்றி நாளும் செய்ய மகிழ்வாய் வந்தோமே. உன்னாசி நாளும் தருவாய், உன் பாசம் எம்மேல் பொழிவாய், உன் கரமே எமக்கு தருவாய், புது வாழ்வை நிலவே அருள்வாய். உன்னாசி நாளும் தருவாய், உன் பாசம் எம்மேல் பொழிவாய், உன் கரமே எமக்கு தருவாய், புது வாழ்வை நிலவே அருள்வாய். நோக்கும் மலை போல உன்முகம் தேடி ஓடி வந்தோம், மனநோயுடலோய் நீங்கிவிடும் உன்னருள் மழையில் நனைய வந்தோம். ஒளியை நோக்கும் மலை போல உன்முகம் தேடி ஓடி வந்தோம், மனநோயுடலோய் நீங்கிவிடும் உன்னருள் மழையில் நனைய வந்தோம். ஆறுதல் நாளும் பெற்றிடவே, தீமைகள் விலகி அகன்றிடவே, திருத்தலம் நாடி ஓடி வந்தோம், குழந்தை இயேசுவே அருள் புரிவாய். ஆறுதல் நாளும் பெற்றிடவே, தீமைகள் விலகி அகன்றிடவே, திருத்தலம் நாடி ஓடி வந்தோம், குழந்தை இயேசுவே அருள் புரிவாய். உன்னாசி நாளும் தருவாய், உன் பாசம் எம்மேல் பொழிவாய், உன் கரமே எமக்கு தருவாய், புது வாழ்வை நிலவே அருள்வாய். எம்மை தேடி ஆசி தந்த குழந்தை, நன்மை கோடி நித்தம் செய்தாய் குழந்தை இயேசுவே.